Hey guys, welcome back. இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஹவ் டு ஸ்டடி எஃபெக்டிவ்லி. டைட்டில் பார்த்ததும் நான் வந்து லிஸ்ட் ஆஃப் டெக்னிக் ஷேர் பண்ண போறேன்னு நினச்சிக்காதீங்க. ஐம் கோயிங் டு ஷேர் சம் சிம்பிள் திங்ஸ். என் லைஃப்பில் படிக்கிறத ரொம்ப கஷ்டமாக நினச்சிருக்கேன். அண்ட் லேட்டர் இன் லைஃப் அதுவே என்னோட ஃபேவரட்டாகவும் ஆயிருக்கு. அண்ட் ஸ்டில் நவ் ஐ லவ் ஸ்டடியிங் அண்ட் லேர்னிங் திங்ஸ். படிக்கிறதுக்கு ஒரு எளிய வழினா உங்களுக்கு எந்த ஸ்டடி டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகுது, எது ஒர்க் அவுட் ஆகலைன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் லைஃப் இஸ் ஆல் அபவுட் ட்ரையல் அண்ட் எரர். மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு யூ, நீங்கள் எந்த மாதிரி டைப் ஆஃப் லேர்னர்? பார்க்குறதுனால ஒரு விஷயத்தை கற்றுப்பீங்களா அப்படின்னா விஷுவல் லேர்னர். கேட்குறதுனால ஒரு விஷயத்தை கற்றுப்பீங்களா அப்படின்னா நீங்கள் ஒரு ஆடிட்டரி லேர்னர். ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணி தான் லேர்ன் பண்ணிப்பீங்க அப்படின்னா நீங்கள் கைனஸ்டெட்டிக் லேர்னர். நீங்கள் ஒரு டைப் ஆஃப் லேர்னராக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மிக்ஸ்ட் டைப் ஆஃப் லேர்னராக கூட இருக்கலாம். ஐ ஆம் மோர் ஆஃப் விஷுவல் லேர்னர். ஸோ நான் கற்றுக்கிறது, நான் படிக்கிறேன் அப்படின்னா நான் விஷுவலைஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா மைண்ட் மேப்பிங் நோட்ஸ் மாதிரி நோட்டில் நோட் பண்ணிப்பேன். ஸோ தட் ஐ கேன் ரிமெம்பர். எல்லாமே மெமரைஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. எப்போவுமே நாலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ தட் புரிஞ்சு படிப்பீங்க. மெமரைஸ் பண்ணணும்னு கட்டாயம் வரும்போது மட்டுமே பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜி படிக்கும்போது செல் பார்ட்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். அனட்டாமி படிக்கும்போது ஸ்கெலிட்டல் சிஸ்டம் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட பார்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு தான் ஆகணும், மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வரைகிறீங்க, அந்த ஸ்ட்ரக்சரோட பேரை மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி வரைகிறீங்க, அந்த சப்ஸ்டியூஷன்ஸை வந்து எந்த பொசிஷனில் வைக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாலே வந்து நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரோட நேமை எழுதிடலாம். ஐ லவ் ப்ரிட்டி நோட்ஸ் டு லுக் அட். பட் எக்ஸாம் டைமில் அதை யூஸ் பண்ண மாட்டேன். புக்ஸும் அண்ட் நம்ம கிளாஸில் எடுக்கிற அந்த லெக்சர் நோட்ஸ் அண்ட் அப்புறம் நான் படிக்கும்போது ரேண்டமாக எடுக்கக்கூடிய நோட்ஸ் லைக் மைண்ட் மேப்பிங், இது மாதிரி வேணால் யூஸ் பண்ணுவேன், ரெஃபர் பண்ணுவேன். என்னோட கேஸில் ரைட்டிங் ஏஸ்தெட்டிக் நோட்ஸ் இஸ் சச் அ வேஸ்ட் ஆஃப் டைம். பட் ஆனாலும் நான் அதை பண்ணுவேன். எதுக்காகனா ஜஸ்ட் டு அட்மயர் மை ப்ரிட்டி நோட்ஸ். டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் டைம் கண்டினியூஸ்லி ஆன் ஸ்டடிங். நம்ம சில பேரை பார்த்துருப்போம், ரொம்ப நேரம் படிப்பாங்க ஆனால் ரிசல்ட் அவ்வளோவா இருக்காது. அந்த லிஸ்ட்டில் நானும் இருந்திருக்கேன் ஸ்கூல் படிக்கும்போது. பட் காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் அது எஃபெக்டிவே கிடையாதுன்னு தெரிஞ்சுது. ஸோ 1 hour படிப்பேன் அண்ட் 10 minutes பிரேக் எடுப்பேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடிங் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்லோ லேர்னரா இல்லை ஃபாஸ்ட் லேர்னரான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் அலோகேட் பண்ணிக்கோங்க. என்ன தான் படிக்கிறோங்கிறதே தெரியாமல் படிக்காமல், இந்த டைமில் இந்த டாப்பிக்கை தான் கவர் பண்ணி முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கோலோட படிங்க. கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டெக்னிக்ஸுமே வந்துட்டு உங்களோட டைம், உங்களுக்கு என்ன முடியும் அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி படிக்கிறது தான். அண்ட் எது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, எது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.